11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக் யுனைடெட் தமிழ் நேரர்களுக்கு வணக்கம். நான் உங்க கீகா. ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் கட்டத்தை எட்டி இருக்கு. இன்னைக்கு முதல் செமிஃபைனல்ஸ் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்ல எக்ஸ்பெக்டடான்னு தெரியல. அதுதான் நீங்க துண்டு போடுற நிலைமை தான். காலையில ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொம்பு அடிச்சாரு. ஆக்சுவலா அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே எதிர்பார்த்தது சவுத் ஆப்பிரிக்கா தான். ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட பெர்ஃபெக்டா விளையாண்டது சவுத் ஆப்பிரிக்கா தான். அன்டிஃபீட்டடா லீக் மேட்ச்ல அன்டிஃபீட்டட், சூப்பர் 8ல அன்டிஃபீட்டடா இது வரைக்கும் வந்த ஒரே டீம் இந்த வேர்ல்ட் கப்ல அவங்க மட்டும்தான். இன்னைக்கு அவரு மாதிரியே கரெக்டா பச்சை துண்டு வேறு போட்டிருக்கீங்க. அதே பச்சை துண்டை போட்டுட்டு தான் சவுத் ஆப்பிரிக்கா கிளம்புறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அனதர் சோக் பை சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கமான சவுத் ஆப்பிரிக்கா தான். அதான் வடிவேல் சொல்லுவாரு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, அதேதான் என்னத்துல உடைச்சிங்க, அதேதான் அந்த காலத்துல இருந்து ஷான் போலாக் காலம், இல்ல அதுக்கு முன்னாடி ஜான்டி ரோட், ஷான் போலாக், அந்த காலத்துல இருந்து ஜாக் காலிஸ் இவங்க விளையாண்ட காலத்துல இருந்து அதே சவுத் ஆப்பிரிக்கா தான். நம்ம எப்படி பாகிஸ்தான் டீமை வந்து ஃபீல்டிங் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் மாறல அப்படின்னு சொல்லுவோமோ, அதே சவுத் ஆப்பிரிக்கா தான் அப்ப இருந்து இப்போ வரைக்கும். லீக் ஸ்டேஜ் எல்லாம் சூப்பரா ஆடிடுவாங்க, சூப்பர் 8 எல்லாம் சூப்பரா ஆடிடுவாங்க. நாக் அவுட்னு வந்தா போதும், இதுதான்டா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி காட்டிடுவாங்க. இன்னைக்கும் அதே தான் நடந்துச்சு. வாட் வென்ட் ராங் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இன்னொரு சைடு நியூசிலாந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா விளையாண்டாங்க. பின் ஆலனுடைய இன்னிங்ஸை பத்தி நம்ம தனியா ஒரு செஷனே எடுத்து பேசி ஆகணும். நம்ம அடுத்தது அதுக்கு வர ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்துடுறேன். என்ன ஆச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு? அந்த பழைய சவுத் ஆப்பிரிக்கா அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. இந்த வேர்ல்ட் கப்ல பர்டிகுலரா இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டேல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்ன ஆச்சு? இவங்க தான் இந்த டைம் அடிக்க போறாங்க. இந்தியாவை தோக்கடிச்சாங்க சூப்பர் 8ல, அதுவும் சும்மா ஒன்னும் தோக்கடிக்கல, 76 மார்ஜின், பெரிய மார்ஜின்ல இந்தியாவெல்லாம் தோக்கடிச்சிட்டு ஃபைனல்ஸ் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் இந்த செமிஃபைனல் ஹர்டல மட்டும் தாண்டிட்டாங்க. அவங்க தான் சாம்பியன். யாரு வந்தாலும், எய்தர் இட் இஸ் இங்கிலாந்து ஆர் இந்தியா, யாரு வந்தாலும் அவங்க தான் சாம்பியன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு படும் மோசமான ஒரு, எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன், பிலோ ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னைக்கு தோத்துருக்காங்க. சோ அடுத்து நம்ம எப்படி தோத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஹெச்பிடி ப்ரோட்ட கேட்டு போனோம். அவர் இன்ட்ரடியூஸே பண்ணல, நான் பாட்டுக்கு பேசிட்டேன். அவரே அதுக்கு முன்னாடி துண்டெல்லாம் போட்டு அவருக்கு அவரே இன்ட்ரடியூஷன் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு ஹோஸ்டா என்னோட கடமையை நான் பண்ணிடுறேன். வெல்கம் டு த ஷோ ப்ரோ. ஆரம்பிக்கலாம். மறுபடியும் துண்டை போட்டு ஆரம்பிக்கிறீங்களா? நான் என்னத்த சொல்ல, நான் இதுல என்ன பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நான் சொல்ல, இது வேற அழகுராஜா பத்துல இவருக்கு போட்ட மாதிரி. ஆனா இதெல்லாம் என்னப்ப ஒண்ணுமே மனசே கேட்கல, மனசே விட்டுட்டேன். நாளா சவுத் ஆப்பிரிக்காக்கு 2வது ஓவர்ல மேட்ச் கைய விட்டு போயிடுச்சு. டீகாக் அவுட் ஆன உடனே பின்னாடியே ரிக்கல்ட் நடைய கட்டுவார். அங்கேயே முடிஞ்சு போச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட சோழி. ஏன்னா இந்த பிச்சில் வந்து அங்க நான் வந்து ஒரு பிரில்லியன்ஸ் நாங்க பாக்கணும். அந்த அவர் ஒரு ஓவர் தான் போட்டாரு, கோல் மெக்கான்கி ஒரே ஓவர் தான் போட்டாரு, அங்கேயே மேட்ச் முடிஞ்சு. வந்தாரு 2 விக்கெட்டை, இந்தாப்பா சாண்டனர் வச்சுக்கோ, இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதும், இதுதான் கீ பாயிண்ட், நான் இங்க இருந்து ஃபைனல் எடுத்துட்டு போறேன்னு அந்த ஒரு ஓவர் கேமே மாத்தி விட்டாரு. யாருப்பா நீ, கோல் மெக்கான்கி அப்படிங்கிற மாதிரி தான். அன்னைக்கு வந்து பேட்டிங்ல அப்படிதான் பாகிஸ்தான் அகேன்ஸ்டா ஒரு கிளட்ச் மூவ்மெண்ட்ல ஒரு கிளட்ச் பண்ணாரு. இன்னைக்கு வந்து ஒரு கிளட்ச் விக்கெட் 2 விக்கெட் எடுத்து தந்தாரு. எஸ் சாரி, அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் கூட ஸ்ரீலங்கா கூட டீம் வந்து சாண்டனர் கூட நின்று அடிச்சு இவர் தான் மேட்சை காப்பாத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு கிளட்ச் பெர்ஃபார்மன்ஸ். யாருப்பா நீ? ஆக்சுவலா அந்த நியூசிலாந்து கிரிக்கெட்டை வந்து நார்மலா இப்ப இந்தியன் டூர் வரும்போது அங்க இங்க நியூசிலாந்து கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றவங்களுக்கு கோல் மெக்கான்கி யாருன்னே தெரியாது. இந்த வேர்ல்ட் கப்ல புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். நியூசிலாந்து டீமை நல்லா ஃபாலோ பண்ற நம்ம இர்ஃபான் மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் கோல் மெக்கான்கி யாரு அப்படின்னு. பட் இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் கோல் மெக்கான்கியோடைய பெர்ஃபார்மன்ஸ், கோல் மெக்கான்கி ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னுமே சொல்லுவேன், அடுத்த ஐபிஎல் ஆப்ஷன் எல்லாம் கோல் மெக்கான்கி ஏதோ ஒரு டீம் எடுத்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் பெரிய டிமாண்டு. இன்னைக்கு அவர் வந்து எடுத்த விக்கெட், ஃபர்ஸ்ட் விக்கெட் பாத்துட்டீங்க அப்படின்னா குவிண்டன் டீகாக்கோடது ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, அதை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணாரு. 91.5 km/h போடப்பட்ட பால், அது பிரில்லியண்டா போட்டாரு. அதுக்கு அடுத்து அவர் 2 விக்கெட் அந்த பேக் டு பேக் அவர் எடுத்ததுலேயே அந்த மேட்ச் முடிஞ்சுச்சு அங்கேயே. ஓவர் டு யூ ப்ரோ. அங்கிருந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்படியே ஆச்சு. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ஒரு ரன்ஸ் நீங்க செட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நீங்க ஆல்ரெடி பேக் ஃபுட்டுக்கு வந்துட்டீங்க. டிசிப்ளின், நியூசிலாந்தோட டிசிப்ளின்
போத் வித் பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங் எல்லாத்துலயுமே வந்து செமையா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. தே ஹேட் த டிசிப்ளின். ஃபீல்டிங் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி வித் நியூசிலாந்து. எந்த ஒரு இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து வந்த சான்சஸ் எல்லாமே டஃபஸ்ட் சான்சஸ். அந்த டஃபஸ்ட் சான்சஸையும் அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கினாங்க. அங்கதான் கேட்சஸ் ஆகிற எஃபிஷியன்சி வந்து நியூசிலாந்து கிட்ட தரமா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஒரு கேட்ச் ஒண்ணு மில்லர் சான்ஸ் ஒண்ணு தருவாரு கிளென் பிலிப்ஸ். ஒரு டஃபஸ்ட் சான்ஸ் அதையும் கவர் பண்ணி ஆல்மோஸ்ட் அதை கேட்சா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மில்லர் வந்து அந்த ஒரு டஃப் கேட்ச விட்டதுக்கு அப்புறமும் எங்கேயுமே அவங்க உடஞ்சி போவாம மில்லர் மாதிரி ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களை வந்து கண்டிப்பா உங்களை பாதிக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட அவங்க வந்து எதுவுமே பண்ணாம கரெக்டா அந்த ஒரு போக்கஸ்டாவே இருந்தாங்க. அழகா கொண்டு போனாங்க நீ மேட்ச்ல வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு பேட்டிங்க்குன்னு வித்தே தரவே இல்லை. ஒரு 12 ஓவருக்கு ஸ்டெம்ப் லைன்ஸ்லயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அழகா இறுக்கி பிடிச்சாங்க ஃபீல்டிங்கை வச்சும். அதனால ரன் ஃப்ளோ உங்களுக்கு வந்து வரவே இல்லை. ரன் ஃப்ளோ தடப்பட்டுக்கினே இருந்துச்சு. ஒரு ஈசா பிரஷர் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் கூட வரவே இல்லை. அங்கங்க எங்கேயா சிக்ஸஸ் மட்டும்தான் அப்பப்ப காட்டிக்கின்னு இருந்தாங்க. மார்க்கர் நமக்கு எல்லாம் வந்து சான்ஸ் எல்லாமே டஃபஸ்ட் சான்ஸ் அதையும் பிடிச்சி போட்டாங்க. மில்லருக்கு வந்து ஹைட் செம ஹைட் ஏறிச்சு அந்த பால். அதையும் வந்து கரெக்டா ஜட்மெண்ட் பண்ணி இவரு பிடிச்சாரு, அவரு மிச்சல். இந்த மாதிரி அவங்க 2 செக்டார்லயுமே வந்து இது பண்ணாரு. லாஸ்ட்ல வந்து மார்க்கோட பிரில்லியன்ஸாலதான் ஒரு 170 வந்துச்சு. நியூசிலாந்தோட மிஸ்டேக்னு நான் சொல்ல மாட்டேன். மார்க்கோ எக்ஸ்ட்ராடினரியா விளையாடினாரு. மார்க்கோ ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ ஆல்ரவுண்டிங் கேட்டகரிக்கு நம்ம மார்க்கோ ப்ரூவ் பண்றாரு. என்ன ஆச்சு அன்பார்ச்சுனேட்டானா பேட்டிங்ல எடுத்த 50 பவுலிங்ல அப்படியே கொடுத்துட்டாரு அன்பார்ச்சுனேட்டா. இது வரைக்கும் T20 கிரிக்கெட் வரலாற்றுல பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துல ஆஃப் செஞ்சுரி அடிச்ச ஆளு மார்க்கோன்னு தான் நினைக்கிறேன் நானு. அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோக்கு அவரு தள்ளிட்டாங்க அன்பார்ச்சுனேட்டா. நான் அது வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றேன். இதுக்கு அவரான்னு தெரியல, நம்ம யூகிக்கிறோம். ஒருவேளை அதுல ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்டாட் கிடைச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டா உங்களுக்கு நான் போட்டு ஒரு 2 நாள் அப்லோட் பண்றேன். ஏன்னா நான் பார்த்து ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ தான் நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மார்க்கோவா தான் இருக்கணும். மத்தவங்க எனக்கு இருக்க வாய்ப்பு தெரியல எனக்கு. நியூசிலாந்து பக்கம் வந்தோம்னா என்ன சொல்றதுக்கு, அவங்க வந்த உடனேவே நியூசிலாந்து வந்து தண்ணி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு மாதிரி எட்ஜ் வாங்கி பவுண்டரி ஓடுறது, அதுலயே அவங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோவா ரன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க 2 ஓவர் ஸ்ட்ரகிளிங்ல இருந்தாங்க. கொஞ்சம் அந்த மாதிரி அவுட் சைட் சான்சஸ் எல்லாம் வந்துச்சு. எப்ப டீகாக்கு ஒரு டஃபஸ்ட் கேட்ச் விட்டா இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து மொத்தமா சிண்டவுன் ஆயிட்டாங்க. ஒரு எட்ஜ்ல பவுண்டரி ஓடுறதெல்லாம் வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சுத்தமா சிண்டவுன் ஆயிட்டாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போகுது. டீகாக்கு எப்போ ஒரு கேட்ச விட்டாரோ அங்கேயே அவங்க எல்லாருமே அப்படியே விட்டாங்க மொமெண்டம். இன்னொன்னு கேட்சஸே அன்பார்ச்சுனேட்டா கேரியே ஆகல. நியூசிலாந்துக்கு கேரி ஆன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கேரி ஆகல. அந்த ஒரு லக் ஃபேக்டர். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல லக் வந்து துப்பாக்கி வேலை செய்யல பார்த்திபன் மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அவங்கள கை விட்டு போனவொடனே இந்த கேட்ச் போனவொடனே 3வது ஓவர்ல வச்சு அடி பொழந்துட்டாங்க மார்க்கோவை அடிச்சுட்டா போதும், மார்க்கோவை வந்து தான் இது பண்ணுவாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். மார்க்கோவை அடிச்சிட்ட உடனே ஒண்ணுமே பேச்சு மூச்சு இல்லாம ஆயிடுச்சு சவுத் ஆப்பிரிக்கா. அங்கிருந்து வந்து ஒரு 2 பேரும் வச்சு இடி நிச்சிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாம ஆயிடுச்சு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இதே ஃபின்னாலன்னு சைஃபர்டு பொட்டன்ஷியலா இன்னும் ஒரு 3 வாரம் கழிச்சு இதே கிரவுண்ட்ல ஓபனரா வரப்போறாங்க. நம்பர் 3ல ஆடினவரும் அதே டீம் தான். இன்னைக்கு நியூசிலாந்தோட டாப் 3 அங்கதான். அதான் நான் சொல்லலான்ட்டு வந்தேன். இன்னைக்கு ஈடன் கார்டன்ஸ்ல கொல்கத்தாவுடைய ஹோம் கிரவுண்ட்ல ஆட போறாங்க. இன்னைக்கு ஈடன் கார்டன்ஸ்ல ஆடின பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கேகேஆர் ஒரு இடத்துல ஆன் பேப்பர் நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் ஐபிஎல் போஸ்ட் ஆக்ஷன் ரிவ்யூ அப்போ. இப்போ நான் பார்க்கும்போது இப்ப இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. முஸ்தபிசர் ரஹ்மான் இவங்க இல்லாதப்போ இவங்க 2 பேரையும் ஓபன் பண்ணி விடுங்க. கிரீனை கீழே வச்சுப்போம். நரேன் கிரீன் எல்லாம் கீழே அனுப்பிடுவோம். கிரீன் எல்லாம் நம்பர் 4 நம்பர் 5 அடிச்சிருவோம். இவங்க 2 பேர்த்தையும் ஓபன் பண்ண விட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு பின்னால் நடிச்சதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அடுத்த 2 மாசத்துல என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. சச்சின் ரவீந்திரா மேபி பேக்கப்பா தான் இருப்பாரு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு நியூசிலாந்து வந்த 3 பேருமே சேம் பொட்டன்ஷியல் சேம் டீம்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். டிம் சைஃபர்ட் ஆல்ரெடி ப்ரூவன். பின்னாலும் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணாம இருந்தாரு. இந்த வேர்ல்ட் கப் அங்கங்க ரன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, பட் கன்சிஸ்டன்டா இல்ல அப்படின்ட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு மேட்ச் அடிச்சாலும் 33 பால்ல 100,
இந்த வேர்ல்ட் கப் ஆக்சுவலா இந்த வேர்ல்ட் கப் தான் அதிக செஞ்சுரிஸை பார்த்த வேர்ல்ட் கப்னு நினைக்கிறேன். ஃபர்ஹான் 2, யுவராஜ் சாம்ரா ஒன்னு அடிச்சாரு, ரிசங்கா ஒன்னு அடிச்சாரு, இப்போ இவர் பேட்ல இருந்து ஒண்ணு வந்திருக்கு. அப்படிங்கும் போது அதிக செஞ்சுரி பார்த்த வேர்ல்ட் கப் இதுதான். ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த அஞ்சுலயுமே நான் பெஸ்ட் அப்படின்னா செஞ்சுரி தான். ஹாரி ப்ரூக் ஒன்னு அடிச்சாரு. எஸ் எஸ், அதை விட்டுட்டேன். ஸோ இந்த 5ல வந்து நான் ரேட் பண்ண எதை ஃபர்ஸ்டா ரேட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த செஞ்சுரி நான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செஞ்சுரி. ஒரு சைடு ஆப்போசிட்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து பேட்டிங் பண்ண ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும்போது ஈஸியா ரன்ஸ் எடுத்துட்டு போனாங்க. இங்க இந்த ஹாரி ப்ரூக்கும் ஃபின் ஆலனும் டின்சைபர்ட் பார்ட்னர்ஷிப்பும், அந்த பார்ட்னர்ஷிப்பையும் நான் சூப்பரா ரேட் பண்ணுவேன். இந்த பார்ட்னர்ஷிப் இப்படியே அடுத்த ஒரு 2 months கழிச்சு கேகேஆருக்கும் போகுது. அப்படிங்கும் போது அதை பாக்குறதுக்கும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். நான் வந்து ஃபின் ஆலனுடைய பேட்டிங் எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு வந்தாருன்னா வச்சு சாத்திடுவார். எனக்கு கிறிஸ்கேல பாக்குற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல அபிஷேக் சர்மா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இந்த அதிரடியா ஆடினாலும் ஃபின்னாலனுடைய அடி மட்டும் தனியா தெரியும். கெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும் ஃபின்னால் அடிக்கிறத பார்க்கும்போது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். பாப்போம் என்ன பண்றாரு அப்படிங்கறத நம்ம அதாவது ஐபிஎல் அப்ப பேசுவோம். இன்னைக்கு நியூசிலாந்து இந்த டார்கெட்டை எதிர்கொண்ட விதம் அண்ட் ஃபின்னாலனுடைய இன்னிங்ஸ் அண்ட் அப்கோர்ஸ் டீம் சைப்பட்டை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம், சவுத் ஆப்பிரிக்காவுடைய பவுலிங். இன்னைக்கு மார்க்கோ யான்சன் முதல் கொண்டு எல்லாருமே அடி வாங்கினாங்க. அப்படிங்கும் போது ஓவரால் இந்த செகண்ட் இன்னிங்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம ஒன் பை ஒன்னா வந்துடும். நியூசிலாந்து அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவுடைய பவுலிங் ரெண்டையுமே அப்படியே பேசிடுவோம். நியூசிலாந்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான், அவங்களோட ஓப்பனிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பார்ப்பாங்க. அந்த ஓப்பனிங் இந்த வேர்ல்டு ஃபுல்லா அதான் நடந்துச்சு. ஓப்பனிங் மட்டும் ஒரு ஸ்டாண்டை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்கள நிறுத்த முடியாதுன்றதுதான். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில இருந்த வரைக்கும் அவங்களோட ஓப்பனிங் வந்து டாப் கிளாஸா இருந்துச்சு. அது வரைக்கும் சைஃபர்டுக்கும் இவருக்கும் பேட்ல பட்டுக்கினே இருந்துச்சு. அதை வச்சு அவங்க அழகா வந்து கேபிட்டலைஸ் பண்ணினே இருந்தாங்க லீக் ஃபுல்லா. ஸ்ரீலங்கா போன உடனே தான் இவங்க 2 பேருக்கு லைட்டா கொஞ்சம் சறுக்குச்சு. நியூசிலாந்தோட மிடில் ஆர்டர் டெஸ்டிங்ல மாட்டிக்கிச்சு. திருப்பி இந்தியா வந்துட்ட உடனே எல்லாமே ரீசெட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் குஷி ஆயிட்டாங்க. மோர் ஓவர் அவங்க 2 பேருக்கு இது வந்து இனி வரப்போற ஹோம் கண்டிஷன் சைஃபர்டுக்கும் இதுக்கும். அதனால இந்த ட்ராக் வந்து அவங்களுக்கு நல்லா ஜெல்லான மாதிரி ஆயிடுச்சு. அவங்க நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், வாகான பேட்டிங் ட்ராக் மாதிரி அவங்களுக்கு ஆன உடனே இவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஸ்லோபாலே போடல சவுத் ஆப்பிரிக்கா. இது சவுத் ஆப்பிரிக்கா பண்ண பெரிய தப்பு. முக்காவாசி பால் அவுட் சைட் ஆஃப்ல போட்டுக்கின்னு, பாலுக்கு பேச எடுக்காம போட்டுக்கின்னு, வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போட்டுச்சு பவுலிங். ஒரு நமக்குன்னு எடுப்பாங்க. இல்ல இது ஆப்போசிட்ல ப்ளூ கலர் சட்டை போட்டு விட்டீங்கன்னா பேஸ் ஆஃப் டெலிவரிஸ் போடுவாங்க. ஆக்சுவலா இது என்ன சொல்றதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கோச் நம்ம கிட்ட வந்து சொன்னார், இந்தியா ஷுட் கிரவல்னு. இதுதான் கிரவல். இன்னைக்கு நீங்க தோத்தீங்க பாரு, இதுக்கு பேர் தான் கிரவல். இல்ல இன்னொருத்தர் கோச்சை விடுங்க, இன்னொருத்தர் பீடாகு அவர் சொல்லியிருந்தாரு ஆஷனா சோல, இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பிளான நான் தான் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொடுத்தேன், ஸ்லோ பால் போடுங்க, அவுட் சைட் ஆஃப்ல போடுங்க அப்படின்னு. இன்னைக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜெயிச்சு ஃபைனல் வந்திருக்கலாம், செமிஃபைனல் வின் பண்ணி திரும்பவும் இந்தியா கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். கோட்டை விட்டுட்டீங்களே பீடாகன்னே. நீங்க ஆரம்பிங்க ப்ரோ. பீடாகு பாவம். எனக்கு அந்த கோச்சு விட்ட வாய் தான் எனக்கு வந்து, அதுக்கு வந்து நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோமோ இல்ல, எங்களுக்கு முன்னாடி நியூசிலாந்துக்கார ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். இல்ல அது வந்து அது வந்து நம்மளுடைய ரிவெஞ்ச். இந்த வேர்ல்ட் கப்ல தோக்கடிச்சதுக்கு நம்ம எடுக்கலாம்னு வச்சிருந்த ரிவெஞ்ச். ஆக்சுவலா என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நியூசிலாந்து இந்த வின்னிங் க்ளோஸா வர 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 கில்லி படத்துல இவரு சொல்லுவாரு, அவனை ரிலீஸ் பண்ணு, உடனடியே ரிலீஸ் பண்ணு, ஃபைனல் கிளைமேக்ஸ சொல்லுவாரு, அவனை ரிலீஸ் பண்ணு அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. நியூசிலாந்து அவனை அனுப்பு, அவனை ஜெயிக்கவை, அவனை ஃபைனலுக்கு அனுப்பு, நாங்க வந்துதான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாமே போச்சு. ரெண்டு ரிவெஞ்ச் பேலன்ஸ் இருந்துச்சு. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ஒன்னு ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே அடி வாங்கிட்டு போனாங்க. செகண்ட் ரிவெஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா இந்த வேர்ல்ட் கப்ல அடிச்சதுக்கு அந்த ரிவெஞ்சும் போயிருச்சு. ஆக்சுவலா இது வந்து செமிஃபைனல்ஸ் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து எடுக்க வேண்டிய ரிவெஞ்சு. தொடர்ந்து தோத்துட்ட 2015 ஆரம்பிச்சது, 15 தோத்தாங்க. அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி வந்துச்சு, அங்கேயும் தோத்தாங்க. திரும்ப ஒரு ரிவெஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 3 செமிஃபைனல் நியூசிலாந்து எகென்ஸ்ட் தோத்துட்டே வர்றாங்க. அதுவும் நல்லா ஆடிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா சாமிக்கு நியூசிலாந்து டர்ரு போல அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. மேட்ரு என்னன்னா, இதுதான் நியூசிலாந்தோட ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் வின் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்ல
6 தடவை விளையாடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆன 5 தடவையும் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின்னர்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து ஜெயிக்குது. இந்த ஒரு வடிவேல் காமெடி ஒண்ணு வரும். டேய் நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டார், அமைதியா இருப்பாரு. அடிச்ச அடியில அவன் செத்துட்டான்டா. 13 ஓவர்ல 175 சேஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளாவது பரவாயில்ல, அந்த ஒரு 2022ல 16 ஓவர் வரைக்கும் இழுத்துன்னு போனோம். இது என்ன 13 ஓவர்ல மேட்ச முடிச்சுட்டு அழகா போயின்னு இருந்தாங்க. இப்ப எனக்கு பயமா இருக்கு. அவன் நாளைக்கு செமிஃபைனல்ஸ் விட்டுருங்க, நாளைக்கு ஜெயிச்சுட்டு போகும்போது ஃபைனல்ஸ் எப்படி அடிக்க போறாங்க அப்படிங்கிறது பயமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய ஜிடியோட ட்ரிக் எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். கொத்தி விட்டுருங்க, அப்புறம் அந்த பிளாக் சாயில போட்டு விடுங்கப்பா. பிளாக் கேப்ஸுக்கு பிளாக் சாயில். இல்ல 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 நான் கேக்குறேன், பிளாக் சாயில் போட்டா நீ இந்தியா விளையாடுமா? அகமதாபாத் எப்படியும் பிச்சில அது கைய வச்ச ஆக்சுவலா நீ இல்ல இல்ல அகமதாபாத் ஆக்சுவலா பிச்சில. ம். இல்ல ஆக்சுவலா அது வந்து ஆஸ்திரேலியாவுடைய பிரில்லியன்ஸ். அன்னைக்கு ஆக்சுவலா மத்த டீம் அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தாங்க, ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் அடிச்சுட்டு அப்படின்னா இந்தியா அன்னைக்கு ஷோர் ஷாட் வின். நான் இன்னும் சொல்லுவேன், ஆஸ்திரேலியா அன்னைக்கு அந்த பிச்சை ரீட் பண்ணாங்க கிளியரா 2023ல. இந்தியாவுக்கு அந்த பிச் நல்லாவே தெரியும், இவ்வளவு ரன்ஸ் தான் அடிக்கணும், இவ்வளவு ரன்ஸ் அந்த போர்ட் போட்டுடலாம். ரோஹித் சர்மா வந்து முன்னாடி அதனால தான் அதிரடியா ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி ஒரு 280 அடிச்சிட்டோம் அப்படின்னா, வேற ஏதோ டீமா இருந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்கா வந்துருச்சு அப்படின்னா ஈஸியா ஃபம்பிள் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதா பிளானா இருந்துச்சு. பட் ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஒரு பிரில்லியன்ஸை காட்டினாங்க. அதனாலதான் இந்தியா அந்த மேட்சை தோத்தாங்களே தவிர, பிளாக் சாயில்ல இந்தியாவுக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் கிடைச்சது அப்படின்னா இந்த டைம் மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ஃபீல் எகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. பட் பாப்போம் என்ன ஆகுது. ஏன்னா நம்மளுமே 50-50 ஆப்ஷன் தான். அந்த சேலஞ்சு நான் எடுக்க மாட்டேன். ஹோம்ல இருந்துக்குன்னு இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சுக்கு நான் போக மாட்டேன். வென்யூ நியூட்ரலா இருக்கணும். இல்ல அன்னைக்கு ஒரு 170 180 ஈடன் கார்டன் 2016ல ஒரு பிச் ஒன்னு தருவாங்க, ஐடியல் பிச் டு பிளே ஃபார் T20 மேட்ச். 160 வச்சு அது வந்து 19 ஓவர் வரைக்கும் கொண்டு போக முடியுன்ற பொட்டன்ஷியல் கொடுத்த பிச் அது. அந்த மாதிரி பிச் உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அதுதான் வந்து பேட் அண்ட் பால் கான்டெஸ்டுக்கு ஈக்குவலா இருக்கும், பார்க்கவும் நல்லா இல்ல. இது வந்து யாரு வந்தாலும் இல்ல, இந்தியாவா இது வந்து இருந்தாலும் சரி, பிசிசியோட இங்கிலாந்தா முடிவு இருந்தாலும் இல்ல, சரி. இது வந்து ஐசிசியோட முடிவு ஐசிசியோட தான். தான். அதான் இப்ப வரைக்கும் ஐசிசி பிச் எல்லாம் வந்து ரொம்பவே ஃபேரா இருந்துச்சு. நான் வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஐபிஎல் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்ப இந்தியாவில் நடந்த மேட்சஸ் எல்லா பிக்சர்ஸும் பார்க்கும்போது ஃபேரா இருந்துச்சு. ஒரு 180 அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் டோட்டலா இருந்துச்சு. அப்படிங்கும் போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் வந்து சும்மா சொல்றேன், ஒருவேளை அந்த பிளாக் சாயில் பிச் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்படி போட்டா அப்படின்னா இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். பட் அவங்க என்ன தராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு செமிஃபைனல் வேற இருக்கு. நாளைக்கு நம்ம ஆடுறோம், அதுல ஃபர்ஸ்ட் இந்தியா ஜெயிச்சு ஃபைனல் போகணும். அதுதான் இந்தியாவுடைய முதல், நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த முதல் விஷயம். அந்த செமிஃபைனல் சொல்ல வந்த ஏதாவது பிரச்சனையா வந்தா நான் அமைதியாயிட்டேன். நான் நாளைக்கு நம்ம ஜெயிக்கணும். எஸ், நம்மளுடைய கான்சென்ட்ரேட் ஃபுல்லா அங்கதான், இந்த செமிஃபைனல் வின் பண்ணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்படியே அந்த செமிஃபைனல் பத்தி நம்ம பேசிடுவோம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஆட போறோம். ஆக்சுவலா தொடர்ந்து மூணாவது, நம்ம போன மேட்ச்லயே பேசியிருந்தோம், இந்தியா குவாலிஃபை ஆனோடனே நம்ம பேசியிருந்தோம். இந்தியா இங்கிலாந்து தொடர்ந்து மூணாவது T20 வேர்ல்ட் கப்பை இந்த ரெண்டு டீம் செமிஃபைனல் ஆடுறாங்க. போன வேர்ல்ட் கப் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து ஜெயிச்சாங்க, அப்புறம் இந்தியா ஜெயிச்சது. இப்போ யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்றேன். பட் இந்த ஃபேக்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பட் நாட் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ். என்ன ஃபேக்ட் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவும் இங்கிலாண்டும் 5 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க. எல்லாத்தையுமே 5 டைம் வேர்ல்ட் கப் நாக் அவுட்ஸ் சந்திச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் சாம்பியன்ஸ் டிராஃபி, ஓடிஐ வேர்ல்ட் கப் இதெல்லாம் சேர்த்தி. இது வந்து 6வது முறை இந்தியாவும் இங்கிலாண்டும் நேருக்கு நேர் எதிர்கொள்றது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 1983ல இந்தியா வின் பண்ணாங்க செமிஃபைனல்ஸ்ல. 87ல இங்கிலாந்து அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இட் வாஸ் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ஸ், அதுல இந்தியா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2022 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் இங்கிலாந்து வின் பண்ணாங்க. அதுக்கு இந்தியா ரிவெஞ்சா 2024 செமிஃபைனல்ஸ்ல வின் பண்ணாங்க. இந்த பேட்டர்ன் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கனாலே தெரியும், இந்தியா இங்கிலாந்து இந்தியா இங்கிலாந்து இந்தியா. இப்போ இங்கிலாந்தோடைய டர்ன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த பேட்டர்ன். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அது அமையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போகும் அப்படிங்கறத ப்ரே பண்ணி பார்ப்போம். இந்தியன் ஃபேன்ஸ் மனசை தளர விடாதீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டா தான் நம்ம பார்க்கிறோம். என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த டே என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ வான்கு டேல இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ்ல யாருக்கு அதிக பெர்சன்டேஜ் வின் பண்றதுக்கான சான்ஸ், எந்த பேட்டர்ஸ் அடிக்க நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க,
இன் போத் இந்தியா அண்ட் இங்கிலாந்து டீம்ல. அண்ட் யார் ஒரு கீ பிளேயரா இருப்பா வித் போத் பேட் அண்ட் பால் ஃபார் இந்தியா? ஃபார் இந்தியாவுக்கு கீ பேட்டர் அப்படின்னு பார்த்தா ஒன்னு வந்து திலக் வர்மா, ரெண்டாவது வந்து நான் வந்து அபிஷேக் சர்மா சொல்றேன். மேபி அபிஷேக் சர்மாக்கு நாளைக்கு பேட்ல படுற சான்சஸ் அதிகமா இருக்கு. அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்துடலாம். ரெண்டு பேட்ஸ்மேன் திலக் வர்மா, அபிஷேக் சர்மா கீ பிளேயர்ஸ் நாளைக்கு வாட்ச் அவுட் ஃபார். பவுலிங் பொறுத்த வரைக்கும் கீ பவுலர் ஃபர்ஸ்ட் வந்து அக்சர் பட்டேல். அக்சர் பட்டேலும் இவரும் யாரு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க ரெண்டு பேரும் தான் கீ பிளேயர்ஸ் வித் த பால். ஓகே, இன்னொரு விஷயம், இங்க வான்கரையில நம்ம ரொம்ப ஆக்சுவலா இந்த இந்த வேர்ல்ட் கப்ல நல்லா டேர்ன் பார்த்தோம். சூப்பர்வா டேர்ன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸ்பின்னருக்கு ஐடியல் கண்டிஷன் மாதிரி இருந்துச்சு வான்கடே. ஸோ இந்தியா 3 ஸ்பின்னரோட போவாங்களா? குல்தீப் உள்ள வருவாரா? நோன் தலையாட்டிட்டீங்க. அன்சேஞ்சா போகணும் இந்தியா. ஸ்பின்னர்ஸ்க்கு கை கொடுக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவைப்படலாம்ல இந்தியாவுக்கு. நான் வந்து எல்லாம் மொமெண்டமோட போகிற நேரத்துல நான் ஒரு பிளேயரை வெளியே எடுத்துட்டு இன்னொரு பிளேயர் கொண்டு வரேன். ஏன்னா ரிங்கு சிங் இல்ல, உங்களுக்கு ஓரளவு இப்பதான் பேட்டிங் ஓரளவு சாலிடா செட் ஆன மாதிரி தெரியுது. இந்த சமயத்துல நீங்க யார சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உள்ள கொண்டு வர போறீங்க? தூபே, ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரும் பார்ட் டைமர்ஸ். அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணதான் பார்ப்பாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ். இந்தியா நீட் அர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். இதுல அர்ஷதீப் சிங் ஸ்ட்ரைக் பண்ணா மட்டும்தான் அவர் வந்து லீத்தலா தெரிவார். எங்கேயாவது அவர் அடி வாங்கினாருன்னா கோலார் ஐ வைட போட்டு அவரே ரன்னை வாரி கொடுத்துருவாரு. இந்த பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இந்த டைம்ல எடுக்கணுமான்னு கேட்டா அவங்களுக்கு தான் அக்சர் பட்டேல் இருக்கிறார், அந்த ரோலை பண்ண. வருண் சக்கரவர்த்தி இருக்கிறார். 8 ஓவர்ஸ் தான் கவர் ஆகுது. ஒருவேளை நீங்க எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணுமா, அதாவது நான் 8ல இருந்து ஒரு 10 ஓவர்ஸ் நான் ஸ்பின்னர் வச்சு தள்ளணும், இல்ல 11 ஓவர்ஸ் தள்ளணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா மாட்டிக்காம இருக்கணும். ஏன்னா இங்கிலாந்து வந்து தேர் நாட் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். ஸ்பின் தான் திணறுவாங்க. அதே மாதிரி வான்கடே கண்டிஷன்ஸ் டேர்ன் ஆகுது இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படிங்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இந்தியாவுக்கு தேவையா, இல்ல அபிஷேக் சர்மா திலக் வர்மாவை எடுத்து ரிஸ்க் பண்ணுவாங்களா? இல்ல, அபிஷேக் சர்மா திலக் வர்மா ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தாலும் ஒஸ்ட் பாசிபிள் சினாரியோல என்ன வந்துட போது, 2 ஓவர்ல 30 ரன் பால் உங்களுக்கு டேர்னே ஆகலன்னும் போது, டேர்ன் ஆகும்போது அவங்க கிட்ட இருந்து 20 ரன் ஒரு விக்கெட் விழும் பெஸ்ட் பாசிபிள் சினாரியோல. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு ஃபேக்டர், நீங்க இதுக்காக குல்தீப் யாதவ் கொண்டு வருவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. இந்தியா காம்பினேஷனை உடைக்காம அடுத்த மேட்ச் இந்தியா போக ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கிலாந்துக்கும் அதேதான். இங்கிலாந்து கிட்டே 2 ஸ்பின்னர் தான், வில் ஜாக்ஸ், இவரு டாசன் இருக்காருன்னு நினைக்கிறேன். டாசன் இருக்காரு. ஆனா டாசன் வருவாரா, ஓவர்டன் வருவாரான்னு கேள்வி வருது. இல்ல, ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து யார் எடுத்தாலுமே சேம் கேஸ் தான், சேம் செனாரியோ தான். உங்களுக்கு ஓரளவுக்கு பால் டேர்ன் ஆகுது அப்படிங்கும் போது டாசனோட போயிருவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பேஸ் வேணும், ஒரு மீடியம் பேசுற மாதிரி வேணும் அப்படின்னா ஓவர்டனோட போயிருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி கொஞ்சம் எப்படி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை, காம்பினேஷனே சேஞ்ச் ஆகுது. பட் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட லைக் டு லைக் மாதிரி தான். ஒரு ஸ்பின்னர், ஃபாஸ்ட் பவுலர், மற்றபடி பேட்டிங் எல்லாமே ஐடியல் லைக் டு லைக் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு செனரியோ அப்படிங்கறதால அவங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனையே வராது. டக்குன்னு டாசனை தூக்கி எனக்கு ஒரு தேர்ட் ஸ்பின்னரா கொண்டு வரலாம், இந்தியாவை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கலாம், ஃபம்பிள் ஆக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வருவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் எல்லாமே ஆல்ரவுண்டருக்குள்ளதான் வருவாங்க. நீங்க எந்த ஸ்பின்னர் எடுத்துட்டீங்கனாலும் ஆடில் ரஷீத் மட்டும்தான் வெளியே ஒரே ஒரு ஸ்பின்னர். ரெண்டாவது மெயின் செகண்டரி ஸ்பின்னரே நீங்க வந்து வில்ஜாக்ஸ் வச்சுதான் ஆடணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. பேஸ் பவுலர் 3 பேஸ் பவுலர் வச்சு நல்லா நச்சுன்னு போட்டுருவாங்க. சாம் கரன் இருக்காரு. அவங்களுக்குலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர் பேக்டு டீம். இந்தியாவுக்கு தான் கொஞ்சம் எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா காம்பினேஷன் அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து உங்களுடைய ஒரு ஒப்பீனியனை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு நாளைக்கு சாம் கரன் லீத்தலா இருப்பாருன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் யூஎஸ்ல இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேச வேரி பண்ணி போட்டாரு. அதுல அவர் நல்லாவே ஈல்டு எடுத்தாரு. அந்த மாதிரி வேரி பண்ணி போடுறதுல கில்லாடி யாக்கர்ல பிளாக் ஹோலும் சாரி டெத்துல வந்தாருன்னா பிளாக் ஹோல்ல கரெக்டா குத்துவாரு, நறுக்குன்னு. அப்படின்னு போது சாம் கரன் லீத்தலா தெரியற வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பேட்ல படாத ஜாஸ் பட்லர், அபிஷேக் சர்மாக்காக தான் அங்கேயும் அவருக்கும் பேட்ல படாம இருக்கு. வாங்கடே மோஸ்ட் ஐடியல் கண்டிஷன் ஃபார் ஜாஸ் பட்லர் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. அவரை மாதிரியான கேலிபர் பிளேயருக்கு
மாட்டுச்சுன்னா அது எந்த அளவு டிஸ்ட்ரக்ட் ஆகும்னு நான் எல்லாருக்குமே தெரியும். அவர் நாளைக்கு மாட்டாத இன்ஃபேக்ட் எனக்கு 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு இங்கிலாந்துல மாட்டிக்கும்னு தோணுது. சால்ட் ஆர் பட்லர். அப்படி யாராவது ஒருத்தவங்களுக்கு மாட்டிக்கிச்சுன்னா இந்த ஸ்கோர் கண்டிப்பா எகிரிடும். மாட்டாம நான் இந்தியா இவங்க ப்ரெடிக்ட் 2 பேரை இழுத்து பிடிச்சிட்டா இங்கிலாந்து முடிஞ்சுது. வில் ஜாக்ஸ் காப்பாத்துவாரான்னு கேட்டா எனக்கு ஒரு கேள்வி வருது. இவங்க இல்ல 2 நான் தான் பேர்ல சொல்ல வந்தேன். யாராவது ஒருத்தவங்களுக்கு மாட்டிக்கினா கஷ்டம். இல்ல நான் தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன இருப்பேன் அப்படின்னா, போத் ஃபில் சால்ட் அண்ட் ஜோஸ் பட்லர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20க்குள்ள அடிப்பாங்க, 20க்குள்ள போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. வில் ஜாக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. வித் பேட்டும் நல்லா பண்ணுவாரு, வித் பாலும் எனக்கு தெரிஞ்சு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி நான் பாக்குறேன். வான்கடை கண்டிஷன் போன வருஷம் ஐபிஎல்ல ஆடி நல்லா பழக்கப்பட்ட ஒரு கண்டிஷனா மாறி இருக்கு. கொஞ்சம் ஸ்பின்னும் ஆகுது அப்படிங்கும் போது வில் ஜாக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் குரூஷியலா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். மற்றபடி நான் வந்து இப்போ இருக்க கண்டிஷன்ஸ்ல நான் இந்தியா வந்து கிளியர் ஃபேவரட்ஸா நான் வைக்கிறேன். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இங்கிலாந்து இந்த வான்கடை கண்டிஷன்ஸ்ல இந்த வேர்ல்ட் கப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அவங்க விளையாண்ட மேட்சஸ் எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா லீக் ஸ்டேஜ்ல நேபாள் கூடயே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி தான் தோத்தாங்க, சாரி வின் பண்ணாங்க. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு லாஸ். அந்த இடத்துல ஸ்பின்னுக்கு வந்து அவங்க நல்லா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்தியா ஸ்பின்னை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலாண்டை ஈஸியா தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் இந்தியா இந்த டோர்னமெண்ட்ல வான்கடை ஆடின ஒரே ஒரு மேட்ச் யூஎஸ்ஏ அகேன்ஸ்டா அன்னைக்கு திணறினாங்க. பிக்சர் சரியா எப்படி சொல்றது, பிக்சர் சரியா ரீட் பண்ணாம வந்து சுத்தி அவுட் ஆயிட்டு போனாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து காப்பாத்தினாரு. அன்னைக்கு மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ஏ இந்தியாவை அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வர்றது அதோட ஒரு நல்ல பெட்டரான ஒரு குவாலிட்டியான ஒரு சைடு, இங்கிலாந்து மாதிரியான ஒரு சைடு அப்படிங்கும் போது கொஞ்சம் கான்சியஸா ஆடணும் இந்த இடத்துல இந்தியா. அதே மாதிரி ஸ்பின்னை நல்லா யூஸ் பண்ணும் டு பீட் இந்த இங்கிலாந்து அப்படிங்கும் போது வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வெஸ்ட் இண்டீஸ் எப்படி டேரன் சாமி எப்படி யூஸ் பண்ணாரோ அந்த ஒரு வெப்பனை எடுத்துட்டு வந்துதான் இங்கிலாந்து அட்டாக் பண்ண முடியும். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இந்த மேட்ச்ல பார்ப்போம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஃபைனலிஸ்டா நியூசிலாந்து கூட போய் யாரு அகமதாபாத்ல ஜாயின் ஆக போறாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் இன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரிய வரும். ஹோப் அது இந்தியாவா இருக்கணும், நம்ம சைடா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய ஆசையும் கூட. தொடர்ந்து இன்னொரு ஃபைனல் ஆடுறதுக்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். இந்தியா வந்து இந்த ஃபைனல் வந்துட்டா, இந்தியா இந்த ஃபைனல் வந்துட்டா 4th consecutive ஃபைனல் இந்தியா விளையாடுது. 2023, 24, 25, 26. எஸ் 4 வருஷத்துல 4 ஆக்சுவலா பாத்துட்டீங்க. என்ன மத்த கணக்கெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மத்த ஐசிசி டிராஃபி அண்டர்-19 இதெல்லாம் எடுத்து போய் உமன்ஸ் அண்டர் 19 இதெல்லாம் எடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7-8 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இதுவே 4 உமன்ஸ் அண்டர் 19 2, மென்ஸ்ல 2, உமன்ஸ் வேர்ல்டு கப் 1, T20 போல 9 வருது. இந்தியா வந்து மென்ஸ்ல வந்து 4. Yes, India is clearly dominating the world cricket in all formats. Men's under 19, women's under 19 ரெண்டு டைம் இந்த கடைசியா இருந்த ரெண்டு ஃபைனல்ஸ் நம்ம போயிருந்தோம். 23 வேர்ல்ட் கப் ODI வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், 25 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 24 T20 வேர்ல்ட் கப், 25ல இந்தியன் உமன்ஸ் டீம் ODI வேர்ல்ட் கப் உடைய ஃபைனல் போய் இப்போ இந்த முறை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐசிசில 9வது முறையா நம்ம ஃபைனல்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், அது முடிஞ்ச உடனே நம்ம பேசுவோம் என்ன அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஆக்சுவலா இது வந்து இந்த வேர்ல்ட் கப் உடைய கான்டெக்ட்ல இல்ல, பட் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ஆக்சுவலா இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ஒன்று தருவாங்க, லாரன் அவார்ட்ஸா, அந்த அவார்ட்ஸுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காங்க நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம். PSG உமன்ஸ் இங்கிலாந்து ஃபுட்பால் டீம் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு இன் ஸ்போர்ட்டிங் வேர்ல்ட். அதுக்கு வந்து இந்தியா நாமினேட் ஆயிருக்காங்க. ஹோப் அவங்க அதை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறோம். அதுக்காக அந்த ஓட்டிங் ப்ராசஸ் எல்லாம் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அப்புறம் பேசுவோம். கான்டெக்ட் இல்லை, பட் நான் ரீசெண்டா பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நம்ம விடைபெறதுக்கான டைம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்ப்போம், செமிஃபைனல் முடிஞ்ச உடனே இந்த மேட்சை பத்தி நம்ம மேலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடம் சைன் ஆஃப் ஆகுது SPD and கீகா. நன்றி, வணக்கம்.